அட்சயபூர்த்தி விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அம்மா பற்றி தான் நான் இன்றைக்கி பெருமையாக பேச போகிறேன். அம்மா பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஹைப்பர் டேலண்டட். ஒரு நிமிஷம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்பயுமே சரி ஏதாவது எப்படி வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் உமனாக ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். மாமா ரொம்ப அன்பானவங்க, மருமகளை கூட மக மாதிரி பார்த்துப்பாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா அத்தான்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிணி. எங்களோட ஆயா ஐயாவுக்கு தான் இன்றைக்கி 68th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் வந்து எப்போவுமே வெக்கேஷனுக்கு மதுரைக்கு தான் வருவேன். அவங்க எனக்கு நிறைய கதைகள், புக்ஸு அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க. நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. இன்றைக்கி நான் வந்து கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவா, திதித்ததை சதிக்குள் என்னோடு ஆடுவாவா. அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷமக.
உழைப்பால் உயர்ந்து உற்றார் உறவினர்களை உயர்த்திய மனிதமிக்க நல்ல மனிதர் தேனப்பர். அவர் ராயபுரத்திலே நல்ல குடும்பத்தில் பிறந்து கீழச்சிவில்பட்டியில் வந்து நான் தலைவராக இருக்கும்போது அவர் இப்போ 7 வருஷமாக எங்களுக்கு செக்ரட்டரியாக இருக்கார். எந்த வேலையும் வந்து முடியாதுன்னே செய்ய சொல்ல மாட்டார். வடக்கு நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் எங்கள் பங்காளி திரு சுப்பண்ணை அவர்களையும் மற்றும் கண்ணன் வந்திருக்காங்க. கண்ணன் மதுரை நகரத்தார் எல்லோரையும் ஆதப்பன் வந்திருக்காங்க. கீழச்சொல்பட்டி ஆதப்பன் எல்லோரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அதாவது என்னுடைய சகல இரண்டு பேர்களும் அதாவது ஒருவர் ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப்பு, நல்லா விட்டு கொடுத்து நல்ல வாழ்க்கையை அவங்க வந்து சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். எல்லோருக்கும் உதவியாக இருக்காங்க. அதுதான் வாழ்க்கையில் வேணும். அவங்க வந்து இன்னும் நீண்ட காலம் நீண்ட ஆயுளோட அந்த காசி விஸ்வநாத அருளாலும் காசி விசாலாட்சி அருளாலும் அன்னபூர்ணி தாயார் அருளாலும் நீண்ட ஆயுசு நிறைந்த செல்வம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க பல்லாண்டு. நன்றி.